நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல கிருபையாக இரக்கமாக எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ராஜா ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசும்படியாக கூட செபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஏசப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த 2 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையாலே நம்மளை வழிநடத்தி வருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லவர் ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்வோம் வசனம். உபாகமம் 9 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. ஹல்லேலூயா. இதில் பார்ப்போமானால் உபாகமம் 9:9 நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம், கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த 40 நாள்லேருந்து நாட்களை நாம் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சிலுவையின் தியானத்தை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்து அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் அதே நேரத்தில் நாம் ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை உபாசம் இருக்கிறோம், 2 வேளை உபாசம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த 40 நாளுக்கும் நமக்கு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய பாதத்தில் கிட்டி சேருவதற்கு, ஆண்டவருடைய பாதத்தில் இன்னும் நெருங்கி சேருவதற்கு, அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருப்ப
அர்ப்பணிப்பதற்காக இந்த நாட்களை நியமித்திருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆனால் நாம் அதற்கு முன்பாக அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் உள்ள ஒரு அப்போ உடன்படிக்கை என்ன அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு? மோசே வந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக 40 நாள் அவர் என்ன செய்தாராம்? காத்திருக்காரு. ஏன்னா அழிக்கத்தக்கதான கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேலே அழிக்கத்தக்கதாக வரும் பொழுது அவர் மோசே ஆண்டவருடைய கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து 40 நாள் அவர் மலையில் ஏறின போது, ஏன்னா அந்த உடன்படிக்கை பலகையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் மலையில் ஏறினார். அவருடைய சமூகத்திலே சேர்ந்த பொழுது 40 நாளும் இரவும் பகலும் அவர் தண்ணி குடியாமலும் அப்பம் புசியாமலும் இருந்தார். ஏன்னா அவருடைய கற்பனையை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. 40 நாள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தார். இதற்காக ஆண்டவருடைய கற்பனை பலகையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த உடன்படிக்கை பலகையை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த 40 நாளும் மோசே ஆண்டவருடைய பாதத்திலே ஏறி, மலையில் மேல் ஏறி 40 நாள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தார். ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. ஏன்னா அவர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படி அவைகளில் எல்லாம் எழுதிதாராம் எழுதாராம். ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போமானால் அவர் நம்ம கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எப்படி சொல்லுகிறாரு? அக்கினியின் நடுவிலே, மலையின் மேலே அக்கினியின் நடுவிலே அவர் பேசின வார்த்தைகளை அந்த கற்பலகையில் அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் ஆண்டவருடைய பாதத்திலே முழு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, இரவும் பகலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்ம கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். ஏன்னா அவர் வசனம் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறாராம்? பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, மலையின் கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவிலிருந்து அவர் என்ன செய்கிறாராம்? பேசுகிறவர். ஒருவேளை நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சமூகத்திலே வந்து அவருடைய வசனங்கள் மூலமாக அக்கினி ஜுவாலையாக நம்முடைய அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகளை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் ஒவ்வொரு வார்த்தைகளாக என்ன செய்கிறாராம்? எழுதியிருக்கிறார். அதே போல 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது. ஹல்லேலூயா. ஒருவேளை இது முதல் முறை மோசே 40 நாள் ஆகாரமும் தண்ணீரும் இன்றி மலையில் இருந்தார். ஒருவேளை இந்த எழுத்துக்களை எல்லாம், அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் எழுதி முடித்த பின்பு, இரவும் பகலும் 40 நாள் முடிந்த பிறகு அவர் உடன்படிக்கை பெற்று என்ன செய்கிறார்? உடன்படிக்கையின் 2 பலகைகளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போமானால், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையான வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த என் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார்.
அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாரம் நிறைந்தது பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவருடைய பாதத்திலே மோசே விழுந்து கிடந்து அந்த கற்பலகைகளில் 2 கற்பலகைகளை கொண்டு அந்த எழுத்துக்களை எழுதி எல்லாவற்றையும் முடித்த பின்பு அவர் ஆண்டவருடைய பாதத்திலே பேசுகிறார், கர்த்தர் நீ எழுந்து இந்த இடத்தை விட்டு இறங்கி போ. ஏன்னா நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நான் கொடுத்த எல்லா வழிகளையும் விட்டு எல்லாவற்றையும் சீக்கிரமாய் விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதை என்ன செய்தாங்க, வணங்கி கொண்டு இருக்காங்க. நீ அதனால சீக்கிரமா இறங்கி போ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை மலையில் மேல் ஏறி வர பண்ணினார். ஆனால் தன் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து அழைத்து வந்த அந்த ஜனங்கள் தங்களுடைய ஆண்டவருடைய வழியை விட்டு விலகின போதோ நீ இறங்கி போ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரா, மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடிக்கிறோமா? அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அறிந்தவர்களாய் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவருடைய வழியை கடைப்பிடிக்கும் பொழுது அதான் செவ்வையான வழியில் நடத்துகிற தேவன். அவர் நம்முடைய செவ்வையான வழிகளில் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். அப்போ தான் சொல்லுகிறாரு, தன் வழியை விட்டு, நான் சொன்ன வழியை விட்டு, நான் அவங்களுக்கு விதித்த வழியை விட்டு என்ன செய்தாங்க, சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். நீ ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ வழங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை கெடுத்து போட்டார்கள். ஒருவேளை பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல் என்ன செய்கிறாராம், பிரியமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்ம கூட பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன செய்தாங்க, தங்களை கெடுத்து போடுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நமக்கு சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சுயம் மாறணும், நம்மக்கிட்ட இருக்கிற கசப்பு மாறணும், நம்மக்கிட்ட இருக்கிற வைராக்கியங்கள் மாறணும். ஒருவேளை நான் பிறருக்கு விரோதமாய் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அவதூறாக பேசியிருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கி அந்த வார்த்தைகளை விட்டு, ஆண்டவரே இதை நிமித்தம் என்னை மன்னிங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆனால் அவர் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட பேசுவார். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு அவர் கொடுக்கிற கட்டளை அன்பு. அந்த அன்பு நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். அந்த சிலுவையின் அன்பு நம்மக்கிட்ட ஊட்டப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மக்கிட்ட இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய விரும்புகிற தேவன். என் மகன் என்கிட்ட இருக்கும் பொழுது அதே போல் ஆண்டவர் அவருடைய இருக்கும் பொழுது எப்படியாக என்னை கூப்பிடுகிறார், அவள் பிரியமாக இருக்கிறாளா என்று சொல்லி அவர் நம்மளை என்ன செய்கிறாராம், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நம்முடைய நம் பாவங்களை அறிக்கை செய்து அதை நாம் விட்டு விடும்போது அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் செய்கிற தேவன். அதான் சொல்கிறார், சங்கீதம் 21 நாம் பார்க்கிறோம், 51 பார்க்கிறோம், 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 2-3. என் அக்கிரம நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போது இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை பாவமுறை என்னை முற்றிலும் கழுவி உம்முடைய பாதையிலே நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போமா? முதல் முறை மோசே 40 நாள் காத்திருந்தார். அதே போல் உபாகம் அதிலே 9 அதிகாரம் 18 சொல்லப்படுது. 2வது முறையாக
ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் அங்கிருந்து இறங்கி வரும் பொழுது அவர்கள் எல்லா பாதைகளையும் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகின போதோ அவருக்கு என்ன செய்கிறாரு? நான் 2 பலகைகளை கைகளிலும் இருந்து அந்த 2 பலகையை ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். ஒருவேளை ஆண்டவருடைய கோபம் என்ன செய்கிறது? அந்த இடத்துல பற்றி எறிகிறது. அவர் சொல்ல சொல்ல எழுதினார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய கோபம் அந்த இடத்துல என்ன செய்கிறது? பற்றி எறிகிறது. உடைத்து போட்ட உடனே 18 சொல்லுறது, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. 2வது முறையாக ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்ததுனால உங்கள் பாவங்கள் சகல பாவங்கள் நிமித்தமோ ஆண்டவருடைய பாதத்திலே மோசே காத்திருந்தார். சொல்லுகிறார் அவர், நான் இந்த ஜனங்களை என்ன செய்வேன்? அழிச்சிருவேன். என்னுடைய கோபம் உக்கிர கோபமாக இருக்கிறது என்று சொல்ல பொழுது மோசே 2வது முறையாக எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறாராம்? காத்திருந்தாராம். ஒருவேளை ஆண்டவரும் இந்நாளிலும் கூட நம்மளை நடத்தி வந்தார் அல்லவா? அவர் இந்த நாளிலும் கூட நாம் இந்த சிலுவை தியானங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் சகல பாவங்களை நீக்குவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடப்போமா? என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம் பாவங்களை கழுவி நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் இரக்கம் செய்கிற தேவன். அதிலே பார்த்தீங்கன்னா 19, கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் இந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஹல்லேலூயா! அப்போ அவர் மன்றாட்டின் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஏன்னா அவர் இரக்கம் செய்கிற தேவன். அவர் 2வது முறையாக ஆண்டவருடைய பாதத்தில் இந்த ஜனங்கள் அழிந்து விடக்கூடாதபடிக்கு அவர் சொல்லுகிறாரு, நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தேன், அவர் என் மன்றாட்டை கேட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! ஒருவேளை நாம் இன்றைக்கு கூட அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நம் பாவங்களை நீக்கி அந்த மன்றாட்டு ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் மன்றாட்டு ஜெபங்களை கேட்டு அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்னும் மேம்படவும், இன்னும் அவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளரவும், இன்னும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவோ, அவருடைய இரத்தத்துக்குள்ளாக நம்மளை சுத்திகரிக்கவோ நம் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா! நாம் மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அவர் நம்மளை சுத்திகரிக்கிறவர். அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார். அழிக்காதபடிக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன். அவர் மன்றாட்டின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா! மோசே 2வதாக ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது இந்த பொல்லாத ஜனங்களுக்காக இந்த ஜனங்கள் எல்லா பாவங்களையும் செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அவர் என்ன செஞ்சாராம்? காத்திருந்தாராம். மன்றாட்டின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா! 3வது முறையாக ஆண்டவருக்காக என்ன செஞ்சாராம்? உபாகமம் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முந்தின பிரகாரமே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். ஹல்லேலூயா! அதுக்கப்புறம் 12, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா! ஒருவேளை இன்றைக்கு நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோமா? அவருடைய அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையின் அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் சகல ஜனங்களுக்காகவும் தன்னே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், மன்றாட்டின் ஜெபங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ நாம் ஆண்டவருடைய பாதத்திலே இந்த 40 நாளும் விழுந்து கிடப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விழும் பொழுது அவர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நம் மன்றாட்டின் ஜெபத்தை கேட்டு ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா?
அன்பின் தகப்பனே துதிக்கிறேன் ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. யாரெல்லாம் இப்பொழுது உம்முடைய பாதத்திலே காத்திருக்காங்களோ, இந்த 40 நாளும் ஆண்டவர் உம்முடைய பாதத்திலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து காத்திருக்காங்களோ ஏசப்பா, அவங்க செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ மன்னிக்கிற தேவன் ஏசப்பா, சகல பாவங்களை நீக்குகிற தேவன் தகப்பனே ஏசப்பா. யாரெல்லாம் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை என் ஜனங்கள் அழிக்காதபடிக்கு ஆண்டவரை அப்பா நீ ரட்சியும் என்று ஆண்டவரை உம்முடைய பாதத்திலே காத்திருக்கார்களோ, அவர்கள் ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற தேவன் அப்பா, மண்டாட்டின் ஜெபத்தை கேட்கிற தேவன், நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே ஏசப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இயேசுவே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, நீர் அற்புதங்களை செய்வீராக. விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நானே உன் பரியாய கர்த்தர் என்று சொன்ன தேவன், யாரெல்லாம் வியாதியோடு கஷ்டப்படுதாங்களோ அப்பா, இப்பொழுது ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை தொடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை அப்பா நீ எழுந்து பயன்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமும் உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரை. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு அப்பா நீரே ஆண்டவரை பதில் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமையும் எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.